கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எவ்வளவு வேதனையை அனுபவித்து இருப்பார்கள் என நடிகர் மன்சூர் அலிகான் கவலையை பகிர்ந்துள்ளார். பாவம், அந்த சாகையில் அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் பலியாக இருக்காங்க. 41 பேர் ஆகிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? என்ன வெங்காயம் அரசியல் ஆக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். The only one alternative, நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. உன்னை மாதிரி கொட்டை போட்டு தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எந்த தாளிகைகளையா சார், யார் வந்தாலும் வந்து அரசியலுக்கு வந்தால் கோபாலியாக தான் ஆக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யார் தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். மக்கள் இப்போ சொல்லுவாங்க, 6 மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவன் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன், இதை பார் ஓடிட்டாப்பில், இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க. I support to unconditional support to Vijay. You keep going on, keep on working. The rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார், இந்த கரூர் விவகாரத்தில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து என்னங்கய்யா? ஆமாம் சார், விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணுறாப்புல ஏதாவது பிளான் இருக்கா? என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல. என்ன கேட்குறீங்க? என்ன பண்ணுறது? இதில் சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில் விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில். அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலேருந்து யாரும் வரல,
அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை. அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க, அடிக்கி 4 போலீஸ் நிற்கிறாங்க. புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அம்சம்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்காது. சும்மா கண்கட்டு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.